ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ ரிவ்யூ போட்டு. ஸோ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பேன், எழுதுவேன், ஒரு ஸ்டோரியாக போஸ்ட் போடுவேன், இல்லை மேபி சம்டைம்ஸ் ஒரு போஸ்ட்டாக போடுவேன். ஸோ அதை ஒரு 10-15 பேர் பார்ப்பீங்க, சந்தோஷம். ஸோ அந்த 10-15 பேருக்காக இனிமேல் வீடியோ ரிவ்யூஸ் போடலான்னு இருக்கேன். பழையபடி ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ ரிவ்யூஸ் தான் போட்டுருக்கேன். அப்பவும் 10-15 பேர் தான் பார்த்தீங்க. பட் ஸ்டில் அதே இப்போவும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நோ செட்டிங்ஸ், நோ ஃபேன்சி கிராஃபிக்ஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அன்ஃபில்டர்ட் படம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இங்கே ரிவ்யூ இப்போ கொடுக்குறேன். ஐ உடன்ட் சே ரிவ்யூ, இட்ஸ் ஜஸ்ட் மை வியூ. ஸோ பிளாஸ்ட் படம் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ பிளாஸ்ட் எப்படின்னா நிஜமாலே பிளாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான ப்ராப்பர் கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பெரிய எதிர்பார்ப்புடலாம் போகல, பட் படம் என்னை வந்து போர் அடிக்காமல் சூப்பராக என்டர்டெயின் பண்ணிச்சுன்னே நான் சொல்லுவேன். ஸோ சிம்பிள் ஸ்டோரி லைன் தான். ஸோ அர்ஜுன் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர். அவர் பொண்ணையும் வந்து கராத்தே கற்றுக் கொடுத்து வளர்க்குறாரு, இண்டிபெண்ட்டாக வளர்க்குறாரு. ஸோ ஒய்ஃப், ஷீ இஸ் ஆல்சோ கராத்தே சாம்பியன், அபிராமி. அவங்க ஒரு சித்தப்பா இருக்கார். அவர் வந்து விவேக் பிரசன்னா, அவர் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட். இவங்க ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நீ மற்றவங்க பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்றதால பிரீத்திமும் அங்கங்கே சம்பவம் பண்ணிக்கிட்டு லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் நத்திங் எக்ஸ்ட்ராடினரி, ஒரு நார்மல் லைஃப். இந்த நிலைமையில் ஜான் கொக்கன், அவர் தான் ஒரு மெயின் வில்லன். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ ஒரு இடத்துல வந்து மைனிங் பண்ணால் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் கிடைக்கும். ஸோ அந்த மெட்டல் வந்து ஒரு 7,000 crores ஒர்த். ஸோ அதனால் அதை நம்ம மைன் பண்ணால் அந்த வில்லேஜ் அழிஞ்சிரும். பட் ஸ்டில் ஆனால் நம்மளுக்கு காசு தானே முக்கியம். ஸோ அதனால் அவர் மைன் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கமிஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு 1000 கோடி அவருக்கு கொடுத்தா தான் இது நடக்கும். ஸோ அந்த 1000 கோடியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு விவேக் சிதம்பரம் அவர் அசைன் பண்ணுறாரு. ஸோ இவர் ஜான் கொக்கன், அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க எல்லாருமே இன்டர்லிங்க் ஆகிடுறாங்க. ஸோ அதுலேருந்து கதை எப்படி போகிறதுன்னு தான் இந்த கதை, ஹோல் மூவி எவ்வளோ போகும். ஸோ எனக்கு பிக்கஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். ஸோ படம் பேருக்கு ஏற்ற மாதிரி நிஜமாலே ஆக்ஷன் பிளாக்ஸ்னால் லிட்ரல் பிளாஸ்ட். அதுலேயும் வந்து பிரீத்தி முகுந்தன் ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு வந்து க்ளீனாக படம் பார்க்கும் போதே தெரியும். அவங்களோட ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போது விஷுவலாக தெரியுது. இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து ஒரு ஸ்டார் ஆஃப் த ஷோனே சொல்லலாம் படத்தில். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஜுன், அபிராமி எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நெகட்டிவ்ஸாக பெருசாக தெரிஞ்சது வந்து நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்ஸ் கொஞ்சம் ரெப்படிட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று இந்த ஸ்லோ மோஷன்ஸ், ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து திரும்பினா ஸ்லோ மோஷன், இப்படி தூக்குனா ஒரு ஸ்லோ மோஷன், நடந்தால் ஒரு ஸ்லோ மோஷன், அதுக்கு ஒரு பிஜிஎம். ஸோ பிஜிஎம் சூப்பராக இருந்தது. ரவி பஸ்ரு வந்து தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு ஸ்ட்ரெயிட் ஃபிலிம். ஸோ வெரி குட் டெபு. பட் ஆனால் அந்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருந்தது சில இடத்துல. நிறைய இடத்துல கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருந்தது. சரி வேணாண்டா, கொஞ்சம் பிஜிஎம் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது ஓகே. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கால்வாசி ஒரு வீடு, இன்னொரு பில்டிங், இங்கே தான் அதுமாதிரி ஆக்ஷனுமே வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி. ஸோ விவேக் பிரசன்னாக்கு ஒரு செம்ம ஹைலைட் இருக்குது படத்தில். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவருக்கு எந்த படத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. இந்த படத்தில் நடந்திருக்கு. அது செம்ம மூமெண்ட். அது நல்ல ரைட்டிங் அந்த இடத்துக்கு அது ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் படம் வந்து நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காமல் போகுதுன்னா கண்டிப்பாக போர் அடிக்காமல் போய் தரவாக போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, இதை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஓடிடியில் வந்தால் நம்ம ஆன்லைன் புலித்தீஸ் கண்டிப்பாக இதை அடிப்பாங்க. ஏன்னா ஓடிடியில் கண்டிப்பாக இது வந்து இதுக்கு என்னடா இப்படி இந்த படம் ஒன்று அப்படிலாம் இல்லையே, இது சப்பை, இது லாஜிக்கெலாம் இல்லை தான் இந்த படத்தில். லாஜிக்கல்ஸ்லாம் இந்த படம் பார்க்க முடியாது. பட் ஒரு தியேட்ரிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் தயவு செஞ்சு படம் பார்க்கணுன்னு இருந்ததுன்னா போய் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தியேட்டரில் விட்டீங்க, ஓடிடியில் வந்தால் ஓடிடி புல்தீஸ் எல்லாம் வந்துட்டு படத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள்.
பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, நான் வேறு ரிவ்யூ போல் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.